பாடலை பாடும். கல்வாரியின் கருணை, இதை 391வது பாடல். இந்த பாடலை பாடி நம்ம தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். கல்வாரியின் கருணை காயத்தில் காணத்தை. கல்வாரியின் கருணையிலே காயங்கள் காணுதே, கர்த்தரை சூழ்வாருலகாய் கஷ்டங்கள் சகித்தாரே, கர்த்தரை சூழ்வாருலகாய் கஷ்டங்கள் சகித்தாரே.
ஆண்டவரே, எங்களெல்லாம் வெளியேற பெற்றோர்களாய் மாற்றி உடைய சரீரம் அடிக்கப்பட்டதப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, அந்த பார சிலுவை நீர் சுமந்தீர் ஆண்டவரே. உடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஆண்டவரே, பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் உம்முடைய பிள்ளைகளாய் உடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். எங்களோடு நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம் நடுவுல பெரியவராக இருக்கிறார். ஆமென். இந்த நாளில கூட தொடர்ந்து உபவாசத்தை குறித்தும் ஜெபத்தை குறித்தும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வேதாகமத்துல உபவாசம் ஜெபம் குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்கான இந்த தியான நேரத்திற்காக தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போதும் அந்த வேத பகுதியை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 13வது அதிகாரம், அப்போஸ்தலர் 13 2வது வசனத்தை 3வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். நல்லவர்களே, புதிய ஏற்பாட்டின் நாட்களில இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மனிதனாய் வாழ்ந்து நமக்காக நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்கிற தெய்வாட்டு குட்டியாய் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி சிலுவையில அடிக்கப்பட்டு அந்த பாரமான சிலுவையை சுமந்து அவருடைய இரத்தத்தினாலே நம்ம எல்லாம் கழுவி பரிசுத்தமாக்கி பிள்ளைகளாய் மீட்டெடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிருள்ளவராய் நம் நடுவில் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக சீஷர்கள், அவரை பின்பற்றினவர்கள், அவரை விசுவாசித்தவர்கள், ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த வேத பகுதியில 1வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே ஒரு சபை அங்கு இருந்தது. சபை என்று சொன்னால் எக்லீசியா என்று சொன்னால் சபை. எக்லீசியா என்கிற அந்த வார்த்தை சபை, அங்கே பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், ஜனங்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் கூடின அந்த சபையில பர்னபாவும் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அங்கே சவுலும் பர்னபாவும் நிறைய பேர் கூட இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு சபைக்கு தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தாங்க அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருந்தவர்கள், ஊழியக்காரர்கள், விசேஷமான ஊழியக்காரர்கள். இயேசுடைய சீஷனாய் இருந்த, இயேசுவோடு கூட இருந்த பர்னபாவும் இயேசுவினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுலும், சவுல் எனப்பட்ட பவுலும், இவங்க ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது அவங்க என்ன செய்தாங்களாம்? கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க? தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருந்தாங்க. நம்ம கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது என்று வாசிக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு உபவாசமே வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நம்மளாம் மீட்கப்பட்டவர்கள், தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள், நம்மையே உபவாசிக்கணும் அப்படின்னு பேசுகிறார்கள். இயேசுவை தரிசித்தவர்கள், இயேசுவோடு இருந்தவர்கள்,
இயேசுவோடு இருந்து அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், வெளியேற பெற்ற அப்போஸ்தலர்கள், அல்லேலூயா, அவர்களே உபவாசித்திருக்காங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு பலனற்று போய் இருக்கிற இந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன் அந்த பலனற்ற நிலைன்னு பார்க்கும்போது அந்த உபவாசம், ஆராதனை, ஜெபம், சபை கூடுதல் இதெல்லாம் இல்லாமல் போனதுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவர்கள் எல்லாம் சபையாய் கூடினார்கள், பரிசுத்தவான்களாய் கூடினார்கள், தேவ பிள்ளைகளாய் கூடினார்கள், ஊழியக்காரர்களாய் கூடினார்கள். கூடி என்ன செய்தார்களாம்? தேவனை ஆராதித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கூட பல வேளைகள் இல்லை, ஒருவேளை நான் மாத்திரம் அல்ல, இன்னைக்கு சபைகள் எல்லாம் பார்க்கும்போது, ஊழியர்கள் எல்லாம் பார்க்கும்போது, தேவ ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஆயிப்போச்சு. சபைகள், ஒருவேளை ஊழியர்கள், ஆராதனை எல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு பொழுதுபோக்கு கூடம் போல ஆகிவிட்டது. சபை என்று சொன்னால் தேவன் வாசமாய் இருக்கிற இடம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு சொல்லும்போது சொன்னார், 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கு கூடினாலும் அவர்கள் நடுவுல இருப்பேன். ஆமென். தேவன் இருக்கிற இடம் பரிசுத்தமானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் எங்கே இருக்கிறாரோ, பழைய பாட்டு காலத்துல நீங்க ஆலயத்தை குறித்த ஒரு பிரமாணம் இருக்கிறது. ஆலயம் என்று சொன்னாலே எல்லைகள் எங்கும் பரிசுத்தமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நம்ம எல்லாம் தேவனுடைய ஆலயம். இந்த இடத்துல ஒரு சபை, அந்த சபை ஒரு மகிமையான ஒரு காரியத்தை செய்கிற சபையா இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். மகிமையானவைகளை செய்ய உபவாசமும் ஜெபமும் வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது அவர்கள் சபையாய், ஊழியக்காரர்களாய், தேவ பிள்ளைகளாய், தீர்க்கதரிசிகளாய், போதகர்களாய் என்ன செய்தார்களா? ஒருவேளை இன்னைக்கு நிறைய பிளான் எல்லாம் பண்றோம், இதை செய்யலாம், இதை செய்யலாம், இப்படி செய்யலாம். ஒருவேளை நிறைய பேர் நிறைய காரியங்களை பிளான் பண்ணிக்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை ஊழியர்களை குறித்து, குடும்பங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வாழ்க்கையை குறித்து, பிசினஸை குறித்து, வேலை குறித்து நீ 1000 பிளான் வைத்திருக்கலாம். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய, தேவனுடைய, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய திட்டங்களோ அவருடைய பிளானும் மட்டும்தான் நிறைவேறும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே இவர்கள் எல்லாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அவர்கள் என்ன செய்தார்களாம்? கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு அவர்களை பிரித்து விடுங்கள். உன் கூட்டத்தோட வச்சுக்காத, ஒரு சர்ச்சுக்குள்ளே வைத்துக்காத. அவர்களுக்கு அநேக ஊழியம் இருக்கிறது. நான் அவர்களுக்காக வைத்திருக்கிற ஊழியத்தை அவர்கள் செய்யும்படி அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார். அவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் பேசுவார், ஆவியானவர் சபையில பேசுவார், ஆவியானவர் உபவாச நாட்களிலே பேசுவார், ஆவியானவர் ஆராதனை வேளையிலே பேசுவார், எல்லாவற்றையும் பேசுவார். அல்லேலூயா. எதை செய்ய வேண்டும் என்று பேசுவார், எதை செய்யக்கூடாது என்று பேசுவார், எதை நீ பேசணும்னு பேசுவாரு, எதை பேசக்கூடாதுன்னு பேசுவாரு, எப்படி இருக்க வேண்டும் என்று பேசுவார், எப்படி இருக்கக்கூடாது என்று பேசுவார். ஆமென், ஆமென், ஆமென். அவர் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். ஒருவேளை நம்ம அதை ஏற்றுக்கொள்ள, அவர் காண்பிக்கிற வழியில நடக்க நமக்கு ஆராதிக்கிறவர்களா இருக்கணும், உபவாசித்து ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், உபவாசிக்க வேண்டாம். அந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் நீங்க வாசிக்கும் போது 3வது வசனம், அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி, முதல்ல ஒரு உபவாசம், சபையாய் அங்கே உபவாசம், எல்லா தேவ பிள்ளைகளாய் உபவாசம், ஊழியக்காரர்களாய் உபவாசம். உபவாசிக்கும் போது ஆவியானவருடைய இடத்திலிருந்து அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டாங்க. முதலில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆமென். அதற்கு ஒரு உபவாசம் வேணும், அதை செய்ய ஒரு உபவாசம் வேணும். ஆமென். இப்ப இவர்கள் அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். ஊழியத்துக்கு போங்கன்னு அனுப்பினார்கள். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில இருந்த போது என்னிடத்துல அநேகர் கேட்கிறாங்க, என்ன எப்போதும் வருஷந்தோறும் இப்படி ஒண்ணு ஆரம்பிச்சிருங்க,
நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், எனக்கு ரொம்ப ஒருவேளை அநேகரை போல வேதத்தை அப்படியே கரைச்சு கொடுச்சாலும் கிடையாது. நான் எனக்கு இயேசு மட்டும் நல்லா தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவரால் உயிர் பெற்ற நான் மரித்து போய் கிடந்த என்னை உயிர்ப்பித்தவர் என் இயேசு மட்டும்தான். அது நல்லா தெரியும் எனக்கு. ஆமென். அவர் அன்பானவர் என்பது தெரியும். ஒருவேளை உபதேசங்கள், கட்டளைகள், கற்பனைகள், நியமங்கள் எல்லாம் தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு உலகம் முழுதும் வியாக்கியானம் பண்ணுகிற அநேகரை போல அறிவு இல்லாமல் இருக்கலாம். விசுவாசம் உண்டு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னுடைய தகப்பன், என்னை உண்டாக்கினவர், வார்த்தையாகிய தெய்வம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் இந்த பூமியில எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர். அவர் நாம் உபவாசிக்க வேண்டாம் என்று சொன்னால் அவர் உபவாசித்திருக்க மாட்டாரு. அநேகர் சொல்றாங்க, ஆண்டவர் தானே சொன்னாரு மணவாளன் இருக்கும் போது மணவாளனுடைய சீஷர்கள் எதற்கு மணவாளுடைய தோழர்கள் ஏன் உபவாசிக்கணும்னு சொன்னாரேன்னு கேட்கிற அநேகர் உண்டு. மணவாளனாய் கிறிஸ்து அங்கே வருவார், திரும்பவுமாய் வருவார். ஆமென். மணவாளனாய் வருவார், மணவாட்டியாய், அவருடைய தோழர்களாய், அவருடைய பிள்ளைகளாய் நம்ம எல்லாம் அவரை சந்திப்போம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷரிடத்துல பேசினார். ஏன் ஆண்டவரே, எங்களாலே உம்மை போல இப்படி அற்புதம் செய்ய முடியவில்லை, பிசாசை துரத்த முடியவில்லை, ஏன்னு கேட்கும்போது சொன்னாரு, இவ்வகை ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் என்று வேறு ஒன்றுக்கும் ஓடி போவாது. நீங்க பாத்தீங்கன்னா இயேசு உபவாசித்த பின்பு சோதனைக்காரன் வந்து அவரை சோதித்தான். அதுக்கு அடுத்த எபிசோட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு வர்றாருன்னு சொன்னாலே பிசாசு ஓட ஆரம்பிக்கும். அனல் உள்ளவர்களாய் மாற, அக்கினியாய் மாற எப்படி இருக்கணும்? நீ உபவாசித்து ஜெபித்து வல்லமையை பெற்றுக் கொள்ளணும். தெய்வ பிள்ளையே, நீ உபவாசிக்கிற நபராய் இருக்கணும். ஒருவேளை இந்த நாட்களில நிறைய நமக்கு ஈஸியா இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்க, நல்லதுதான். உனக்கு ஒரு உன் ஆபத்தான நாட்களில உனக்கு ஒரு உபத்திரம் வரும்போது, ஒரு பாடுகள் வரும்போது, நீங்க அநேக இடத்துல போன் பண்ணி கேட்பாங்க, சிஸ்டர்களுக்கு ஒரு வியாதியின் படுக்கை, மரண படுக்கை, மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல, எங்களுடைய போதகர்களை கூப்பிட்டா வர்றதில்ல, பிரேயர் பண்ண வரமாட்டாங்க, ஏன்னா அவர்கள் எல்லாமே வயதானவர்கள், மருத்துவமனைக்கு வர முடியாத சூழ்நிலை, இப்படி கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட நிலைமை, நாங்கள் என்ன செய்வது? அதனால்தான் அங்கு சொன்னார், ஒருவேளை மனுஷன் வர முடியாத சூழ்நிலைகள் வரும், ஊழியக்காரன் வர முடியாத சூழ்நிலைகள் வரும், உனக்காக ஜெபிக்க யாருமே இல்லாத சூழ்நிலைகள் வரும். தேவப்பிள்ளையே, உனக்காக பரிந்து பேசுகிற ஆவியானவர் ஒரு இருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கும்போது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலாம். உபவாசித்து ஜெபிக்கணும். ஆமென். உபவாசித்து ஜெபிக்கணும். மனுஷனை நம்பினா விழுந்து போவோம். ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் அந்த அபிஷேகம், அவர் மீது ஊற்றப்பட்ட அபிஷேகம் அவரை அனலுள்ளவராய் மாற்றினது. அதுக்கப்புறம் பிசாசு வந்து ஆண்டவருக்கு கேட்டு, ஏன் பேர் வந்துட்டீங்க, காலம் வருவதற்கு முன்னாடி ஏன் வந்துட்டீங்க, எங்களெல்லாம் தயவு செய்தீங்களே இந்த பஞ்சுகளுக்குள்ளாய் அனுப்புன ரிக்வெஸ்ட் பண்ற அளவுக்கு பிசாசை கண்ட்ரோல் எடுத்தாரு. நம்ம சொல்லுங்க. இங்கே அபிஷேகம் பெற்றுக்கொண்டார்கள், அங்கே விரித்தெடுத்தார்கள். அவர்கள் ஊழியத்தை ஆரம்பித்த போது, நீங்க வாசிக்கும் போது அதே அதிகாரத்துல 9வது வசனம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, ரெண்டு விதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அபிஷேகப்பட்ட பவுல் நல்ல உபவாசம் செய்து தேவனிடத்துல அந்த அபிஷேகத்தை பெற்றவன், அக்கினியாய் செயல்பட்டவன். ஒரு அலையிலே நல்ல ஒரு அலையிலே நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும் இயேசு விரும்பினாருன்னா அக்கினியா இருக்கணும்னு விரும்பினார். அவன் இந்த உலகத்துல பரத்திலிருந்து ஊற்றப்பட்ட அபிஷேகம், பரலோகத்திலிருந்து ஊற்றப்பட்ட அபிஷேகம், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நம்ம கண்டிப்பா உபவாசத்தை ஜெபிக்கணும். மாம்ச இச்சைகளை மேற்கொள்ளுகிற உபவாசம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? 6வது வசனத்துல நீங்க வாசிக்கப்போம். அவர்கள் பாப்பு பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்த போது பேர் கொண்ட வாய்வத்திக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார். யூதன் தான், யூதன் யெகோவா தேவனை அறிந்தவன். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தானா? மாய வித்தைக்காரன், கள்ள தீர்க்கதரிசி.
அவன் மாயவித்தைக்காரன், கள்ள தீர்க்கதரிசி. என்ன செய்தார்கள்? அந்த வேத பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் கண்டான். அடுத்த வசனம், அவன் வேறுள்ள மனுஷனாகிய செர்கி பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் அழைப்பித்து அவரிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா, தேவ வசனத்தை கேட்க ஒரு நபர் ஆசையா இருந்தா ஒரு நபர் தடை பண்ணினான். ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. இன்றைக்கு கூட அநேகருக்கு தேவ வசனத்தை கேட்க ஆசை. அந்த வசனத்தை கேட்க 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 அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. ஆமென். அந்த வார்த்தையிலே சுகம் இருக்கிறது, அந்த வார்த்தையிலே பலன் இருக்கிறது, அந்த வார்த்தையிலே விடுதலை இருக்கிறது, அந்த வார்த்தையிலே மீட்பு இருக்கிறது, அந்த வார்த்தையிலே ரட்சிப்பு இருக்கிறது, அந்த வார்த்தையிலே சமாதானம் இருக்கிறது, அந்த வார்த்தையிலே தான் சந்தோஷம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அந்த வார்த்தை கேட்க ஒரு ஆளுக்கு ஆசை. ஆனா கள்ள தீர்க்கதரிசி மாயவித்தைக்காரன். இன்னைக்கு நிறைய பேரு ஏதோ மாயவித்தை மாதிரி, ஒருவேளை தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது மேஜிக் எல்லாம் கிடையாது. இன்னைக்கே இப்பவே அப்படியெல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஒண்ணுமே செய்யாது, விசுவாசிக்காது, ஜெபிக்காது, தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளாது, இந்த வேதத்தில் இருக்கிற எதையுமே பின்பற்றாது. ஆனா கேள்வி மட்டும் கேட்கும். ஏன் சிஸ்டர் எனக்கு மட்டும் ஆண்டவர் செய்யறதே இல்லை? ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க நினைச்சிருக்கீங்களா டெய்லி ஆண்டவர் அலங்கலந்து தராருன்னு? உனக்கு முன்பாகத்தான் இருக்கிறது. உனக்கு ரைட்ஸ் இருக்கு, அதை எடுத்துக்கொள்ள. ஆமென். உனக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு, எடுத்துக்கொள்ள. இப்ப ஆசீர்வாதம் முன்னாடி இருக்கு, எடுத்துக்கொள்ள முடியாத நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்னா ரெண்டு தான் இருக்கணும். தேவ பிள்ளையே, தேவன் ஆசீர்வாதத்தை முன்பாக வைத்து இருக்கிறான். எடுத்துக்கொள்ள முடியாத நிலை எல்லாம், அல்லது என்னாலே பெற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்னமா இருக்கும்? ஒண்ணு, நீ கட்டப்பட்டிருக்கணும், அல்லது வாசல் அடைக்கப்பட்டிருக்கணும். ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. நீ கட்டப்பட்டிருந்தால் விடுதலையை கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்றுக்கொள். அடைக்கப்பட்டிருந்தால் அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிற தேவனோடு முன்பாய் கடந்து செல்லும்படி அவரை பின்பற்று. சொல்லுங்க, சொல்லுங்க. இங்கே ஒரு அடைக்கப்பட்ட வாசல், அவனுக்கு வசனத்தை கேட்கணும் ஆசை, தடை பண்ணுகிற ஒரு மனுஷன் இருந்தான். அடுத்த வசனம் சொல்லு, வாசி கேட்போம். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தில் நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். தேவ பிள்ளைகளோடு எதிர்த்து நிற்கிறவங்க எத்தனை பேர் எழும்பி காரியங்களை செய்தாலும் கூட அவர்களை எதிர்க்க ஒரு நாளும் முடியாது. அல்லேலூயா. தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கிறான். ஆமென். இப்ப வகை தேடி நாங்க எதிர்த்து நின்றாங்க. அடுத்த வசனம் சொல்லுங்க, வாசி கேட்போம். அப்பொழுது சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியால் நிறைந்தவன், எதிர்ப்பின் நடுவுல, தடையின் நடுவுல, ஒருவேளை நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? பயந்து விடுகிறோம். பலன் இல்ல. குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தா பயம், சபையில ஒரு பிரச்சனை வந்தா பயம். ஐயோ நமக்கு எதுக்கு வந்து நம்ம பாட்டு ஓரமா போலாம். அதற்கு அழைக்கல தேவன் உன்னை. ஆமென். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு தான் ஓடலாம், நீ ஓடக்கூடாது. தேவப்பிள்ளையே, அழைக்கப்பட்ட அழைப்பிலே ஓடுபடி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் எழும்பலாம். எதிர்த்து நின்றான், ஒருவேளை தடை பண்ணினான். ஆனா இவர்கள் என்ன செய்தார்கள்? வாசி கேட்போம். உற்று பார்த்தான். முதல்ல ஒரு நபரை அறிந்து கொள்ள அபிஷேகம் வேணாம். ஒரு நபரை நீ பார்க்கும் போது இது யார், இதனுடைய சுபாவம் என்ன, இது எப்படிப்பட்ட நபர், இது எங்க கொண்டு போய் நம்ம விடணும் நல்லா அவனுக்கு தெரியணும். அங்கே பவுல் என்ன செய்தாராம்? அங்கே உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ என்று சொல்லுகிறான். என்ன சொல்றான்? எல்லா கபடமும் எல்லா பொல்லாப்பும் நிறைந்தவனே. இன்னைக்கு உலகம் அப்படித்தான் இருக்கு. நம்ம எல்லாம் தேவ செல்லாம். ஆமென். கட்டுண்டவர்களை விடுவிக்கணும். நம்ம முதலோடு விடுதலையோடு இருக்கணும். கட்டுண்டவர்களை விடுதலையாக்கணும். நம்ம விடுதலையோடு இருக்கணும். சொல்லுகிறான், எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே. நம்மள யாருங்க? தேவ பிள்ளைகள். நாம தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. வசனத்தை கேட்க முடியாம வசனத்தை தடை பண்ற ஆளா தான் பிசாசு பிள்ளையா இருக்கிறன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை கேட்க பிடிக்காது. இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தை கேட்க தான் பிடிக்கும். திரும்ப திரும்ப சொல்றோம், வாலிப நாட்கள் என்ன
கிறிஸ்துவனுடைய வசனத்தை கேட்டனால தான் இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு ஊழியக்காரியாய் உட்கார்ந்து இருக்கிறேன். ஒருவேளை வாலிப நாட்களில ஐயோ இதெல்லாம் எதுக்குன்னு உலகத்துக்கு நேராய் ஓடி இருந்தா ஒருவேளை அழிந்து போயிருப்பேன், மடிந்து போயிருப்பேன், ஒன்றும் இல்லாமல் போயிருப்பேன். ஆமென். ஒருவேளை இன்றைக்கு உங்களை தடை பண்ணுகிறது யார்? கிறிஸ்துவை விட்டு உங்களை பிரிக்கிறது யார்? எந்த மனுஷனானாலும் அது பிசாசின் கிரியை. ஆமென். பிசாசின் மகனே என்று சொல்லுகிறான். எவ்வளவு தைரியம் வேணும் தெரியுமா? எவ்வளவு தைரியம்! அதற்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கிற ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே பேசுகிறான், பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகையனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவது ஓய மாட்டாயோ. கர்த்தருடைய வழி செம்மையான வழி. அதுல போனா நிச்சயம் ஆசீர்வாதமா தான் இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. அவரை பின்பற்றின ஒருவர் கூட கெட்டு போனதே இல்லை. அல்லேலூயா. அவரை நம்பின ஒருவர் கூட கைவிடப்பட்டதே இல்லை. அல்லேலூயா. அங்க சொல்லுகிறான், நீதிக்கெல்லாம் பகைங்க. நீதிக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், அநீதி மேல பிரியப்படுறவங்க சொல்றான் ஓய மாட்டாயோ. அடுத்த வசனம், இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை. அடிக்கடி ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறதாம, கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறதாம. அங்க கர்த்தருடைய கை உண்மையில் வந்திருக்கிறது. அது ஆசீர்வதிக்கிற கரம் தேவ பிள்ளைகளுக்கு. அது ஒருவேளை அழித்து போடும் பிசாசின் பிள்ளையானால் அவன் உண்மையில் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல், நீ சில காலம் சூரியனை காணாமல் குருடனாய் இருப்பாய் என்றால் உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களே தேடினான், குருடனாய் போனான். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த வார்த்தையில் இருந்த வல்லமை அங்கே பேசுகிறார். சபல் அந்த அனாட், அந்த அபிஷேகம். இன்னைக்கு நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? எதுவுமே வேணாம், சும்மா காலையில இருந்து இரவு வரைக்கும் ஒரு வேலை கூட பிரயோஜனமாய் பண்ணாத ஆட்கள் இன்னைக்கு இருக்குது. தேவனுடைய பேரை சொல்லிச்சு காலையில இருந்து இரவு வரைக்கும் பிரயோஜனமான ஒரு வேலை கூட செஞ்சிருக்காது. ஒரே ஒரு வசனத்தை கூட படிச்சிருக்காது. ஒரே ஒரு நிமிஷம் கூட உண்மையை ஜெபித்து இருக்காது. தன்னுடைய பாவங்களுக்காய் வருத்தப்படாது. மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசுகிறதை நிறுத்தாது. ஒருவேளை பாவம் செய்ய ஓடுகிறதை அது விரும்புகிறது. ஆனா தேவ பிள்ளைன்னு சொல்லிக்குது, கர்த்தருடைய கரம் விரோதமாய் வரும் என்று சொன்னார். அவர் கிருபையாய் இருக்கிறார். அவர் கிருபையாய் இருக்கிறார். ஊழியக்காரனுக்கு கோபம். பவுலுக்கு என்ன கோபம் தெரியுமா? பணம் கொடுக்க மாட்டேன்றதா கூட கோச்சிட்டு இருக்க மாட்டான். வேத வார்த்தைகளை கேட்கிறதுக்கு தடை பண்ணி நான் பார்த்து சொல்றான், பிசாசின் மகனே, நீ நீதியை புரட்டுகிறவனே, கர்த்தருடைய வழியை நீ புரட்டுகிறதுல ஓயவே மாட்டாய, இனிமே நீ பார்க்கவும் மாட்ட. என்ன இருளும் மந்தாரமும் அவன் மேல் விழுந்தது. அவ்வளவுதான். அடுத்த வசனம் சொல்லு, வாசி கேட்போம். அப்பொழுது அதிபதி கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு நபரை விசுவாசத்துக்குள்ள நடத்த அடிக்கடி யோசிக்கிறது. ஒரு குடும்பத்தை சபைக்குள்ள கொண்டு வர, ஒரு குடும்பத்தை, ஒரு நபரை விசுவாசத்துக்கு நேராய் நடத்த நாங்க ஒண்ணு பெருசா பண்ணிட்டோம்னு சொல்லவே முடியாது. ஒருவேளை நான் ஜெபம் பண்ணிதான், நான் அப்படியே அழுது ஜெபம் பண்ணி இவங்க எல்லாம் வந்துட்டான்னு சொல்ல முடியாது. என்னுடைய தகப்பன் தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஒருவேளை ஆண்டவராக இயேசு சொல்லும்போது சொன்னான், இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடங்களாக இருக்கிறவன் எந்திரக்கல்லை கட்டிட்டு சமுத்திரத்தில் இறங்குகிறது அவனுக்கு நலமா இருக்குமா? நீயே போய் இறங்கி இருக்கிற, அதை விட உன்னுடைய வாழ்க்கை பரிதவிக்கப்பட்டதாய் மாறிவிடும். ஒண்ணு, அபிஷேகம் நிறைந்தவர்களாய் தேவ ஜனங்களாய் வெளியே இருக்கிற ஆள தேவனுக்குள்ள கொண்டு வா. உள்ளே இருக்கிறாள் ஒண்ணு இடறிட்டா கூட தேவனுடைய இருதயம், அவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ அந்த சித்தத்தை செய்ய நமக்கு உபவாசமோ ஜெபமும் வேணும். அபிஷேகத்தை பெற்றவர்களாய் இருக்கணும். ஆமென். ஆமென். அந்த வேத வார்த்தை சொல்றது. அடுத்த வசனம் வாசி கேட்போம். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி கப்பலில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனார். 52வது வசனம்
சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். நீங்க அந்த அதிகாரம் முழுதும் வாசிக்கிறேன். எத்தனையோ உபத்திரவம், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ எதிர்ப்பு, ஆனா எப்படி இருந்தாங்கன்னா அவர்கள் எல்லாம் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டிருந்தாங்க. நீங்க 14வது அதிகாரத்துல 7-8 வசனத்தை வாசித்து கேட்போம். வாசிப்போம். அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினாங்க. எதிர்த்தவர்கள் நடுவில் தொடர்ந்து எதிர்ப்பு, ஆனா என்ன செய்தாங்க? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தான். சுவிசேஷத்தை, தேவனுடைய வார்த்தையை, கிறிஸ்துவை, இயேசுவை பிரசங்கித்தார் பவுல். ஆமென். அங்கே பேசும்போது அந்த பிரசங்கத்தை கேட்ட ஒரு மனுஷன் தாயின் கருவிலே பிறக்கும் போதே சப்பானியாய் பிறந்தவர். ஆமென். ஒருவரால் சுகப்படுத்த முடியாது. ஆனா அந்த அபிஷேகம், உபவாச ஜெபம் ஏன் வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் அதிகமாய் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள. இப்போ உபத்திரம் வந்தது, எதிர்ப்பு வந்தது, பாடுகள் வந்தது, ஆனா சந்தோஷமாய் பரிசுத்தாவில் நிரம்பினவர்களாய் ஊழியம் செய்தார்கள். இங்கே சொல்லப்பட்டிருந்தான், அங்கே உபதேசித்தான். ஒரு மனுஷன் அதை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் சப்பானியா இருந்தான். அடுத்த வசனம் சொல்லி வாசிப்போம். பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு எழுந்து காலூன்றி நிமிர்ந்தது என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். 2 பேரும் உற்று பார்க்கிறான். ஒரு ஆளை பார்க்கும் போது கபடன், இவன் கொல்லாதவன், பிசாசின் மகன் தெரிஞ்சு போச்சு. இன்னொரு ஆளை உற்று பார்க்கிறான். என்ன விசுவாசம் இருக்கு? நீங்க நினைக்கிறீங்களா ஊழியக்காரனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு? ஒரு ஆளை பார்த்தோன்னா தெரியும். ஆமென். சொல்லுங்க ஆமென். நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. தேவன் நம் நடுவுல இருக்கிறான். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஒருவேளை பேசுறதெல்லாம் நம்பிட்டுறாங்க அப்படின்னு நினைச்சிருப்பான். பவுல் அங்க இருந்தது நிறைய பேர் இருந்தாங்க. ஒரே ஒரு மனுஷனை உற்று பார்க்கிறான். என்ன ஒரு விசுவாசம்! பிறக்கும் போதே சப்பானியாய் பிறந்தவன். அங்கே அந்த சப்பானி என்கிற நிலையை மாற்றிக்கொள்ள வழியே இல்லை. ஆனால் அவன் கேஸ் மேல ஒரு விசுவாசம். அந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு கேட்டால் அப்பொழுது அவனை பார்த்து அங்கே அவன் பேசும்போது அவன் குதித்தெழுந்து நடந்தான். ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. அங்க வசனம் சொல்லுகிறதா, அங்கே அவனாலே பவுலாலே செய்ததை ஜனங்கள் கண்டு தேவனை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. கடைசியா கூட 2 வசனம் அதே அதிகாரத்துல 22-23 வாசித்து முடிப்போம். வாசிங்க. மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களில் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பார்த்தீங்கன்னா பிரிந்து ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க. அப்போ சீஷர்கள் அங்கே பவுல் ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்து அடுத்த இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு பிரிவு வரும்போது என்ன வருது? வருத்தம் வருது. அங்கே பவுல் ஒவ்வொரு தேற்றி சில காரியங்களை பேசுகிறார். என்ன சொல்றாரு? மனதை திடப்படுத்துங்க. உங்க மனதெல்லாம் என்ன செய்யுங்க? திடப்படுத்துங்க. விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று புத்தி சொன்னா. சொல்லுங்க. எதிர்ப்பு வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும். ஆனால் என்ன செய்ய? நீ மனதை திடப்படுத்து, விசுவாசத்துல நிலைத்திரு. அல்லேலூயா. நம்ம செய்கிற ஜெபங்கள் நம்முடைய உபவாசங்கள். நிறைய பேர் நினைக்கிறாங்க உபவாசம், எனக்கு சுகர் இருக்குது, நான் உபவாசிக்கலாமான்னு கேட்டது ஒரு 1000 பேருக்கு மேல இருப்பேன். போன் பண்ணி என்ன கேக்குறாங்க? எனக்கு சுகர் இருக்குது, உபவாசிக்கலாமா? அப்ப அவங்க எதை அங்கே கேட்கிறாங்கன்னா உணவை குறித்து பேசுகிறார்கள். நாம உணவை குறித்து பேசுகிறாங்க. ஆண்டவராகிய தேவன் நம்மை போஷிக்கிறவர், பலப்படுத்துகிறவர். ஒருவேளை இது இருக்குது, நம்ம உபவாசிக்கலாமா வேண்டாமா அப்படின்னா உன்னால முடியாதது எதையும் நீ பாரத்தோடு செய்ய வேண்டாம். ஆமென். சாப்பிடாம இருந்துதான் நீ தேவனை தேடணும்னு அவசியம் இல்ல. தேவனை தேடணும்ன்ற ஒரு நினைவும் உணர்வும் வந்தாலே போதும். ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. இந்த இடத்துல அவன் விசுவாசத்தை விட்டு விடாதேன்னு திடப்படுத்திட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறான். 23ல வாசி கேட்போம். அல்லாமலும் சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆரம்பத்துல இருந்து உபவாசம்
எங்க போனாலும் உபவாசம், எங்க போனாலும் ஜெபம், எதை செய்தாலும் உபவாசம், எதை செய்தாலும் ஜெபம். ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க, இன்னும் நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. பாடுகள் உண்டு சொல்றாரு, பாடுகள் வழியாத்தான் பரலோகத்துக்கு நேரா போக முடியும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிங்கள்னு ஆண்டவர் சொன்னார். ஒரு அலையிலே சொல்லுங்க. கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்கு, வழி விசாலமானது, எந்த பக்கம் போனாலும் போலாம். நிறைய பேர் சொல்றாங்க, இவங்க என்ன சிஸ்டர் எவ்வளவு பெரிய ஆன்லைன் சார், பணம் வச்சுட்டாங்க, வீடு வச்சுட்டாங்க, கார் வச்சுட்டாங்க, எல்லாம் வச்சிருக்காங்க, ரோடு தான் இல்ல அவங்களுக்கு. போகும்போது அந்த பாதையில அவங்களுடைய முடிவு அழிவு. நம்ம ஸ்டார்டிங் தான் ஒருவேளை சின்னது மாதிரி இருக்கும், ஆனா நம்முடைய பாதையில முன் சென்றார் இயேசு. ஆமென். சகல சமாதானமும் சந்தோஷமும் எல்லாவற்றையும் நமக்கு வைத்திருக்கிறார். ஒருவேளை ஆரம்பிக்கும் போது இப்படி இருக்கலாம், ஒருவேளை ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆமென். வசனம் சொல்லுகிறது, உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து கற்றுக்கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். இப்ப யார் கையில கொடுத்துட்டாங்க? விசுவாசிச்சாங்க, ஜெபம் பண்ணாங்க, அவங்க விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருடைய கரத்துல சபையை, ஊழியர்களை, ஊழியக்காரர்களை, சீஷர்களை எல்லாம் கொடுத்தாங்க. நம்மள முதலாவது ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும், பிள்ளைகளை கொடுக்கணும், குடும்பத்தை கொடுக்கணும், வேலையை கொடுக்கணும், தொழில்களை கொடுக்கணும், நம்ம செய்யற பேசுற எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்துல கொடுக்க உபவாசமும் ஜெபமும் நமக்கு வேணும். அப்போஸ்தலனாகிய பவுல் உலகத்தை கலக்கிறவனாய் மாறினானே. எப்படி மாறினார் தெரியுமா? அவர் பெற்றுக்கொண்ட அபிஷேகம், அந்த காத்திருந்து ஜெபித்த ஜெபம், உபவாசித்து ஜெபித்த ஜெபம். இன்றைக்கு கூட நம்ம உபவாசித்து கொண்டிருக்கிறோம், உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம், தேவனையே நம்பி இருக்கிறோம், இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். நம்ம கெட்டு போக மாட்டோம், வெட்கப்பட மாட்டோம். நம்ம கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிறேன் எங்களுடைய அன்பு தகப்பன, ஆண்டவரே திருவழில, ஆண்டவரே கர்த்தாவே சீஷர்கள் எல்லாம், ஆண்டவரே கர்த்தாவே பர்னபாவும் சவுலும் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருக்கிறது. ஊழியத்தில் திருத்தெடுத்து அனுப்பின தேவன் எத்தனை அற்புதங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, எத்தனை அற்புதங்கள் செய்தேன். இன்றைக்கு கூட அனுப்பேன் ஆண்டவரே கர்த்தாவைகள் எல்லாமே கருத்துல கொடுக்கிறார். உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அபிஷேகிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். சபையை அபிஷேகிக்கப்பா, விசுவாச குடும்பங்களை அபிஷேகிங்கப்பா. சராசரி கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாதுப்பா, உம்முடைய பிள்ளைகளாக இருக்கணும். பெயரளவு கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது, தேவ ஜனங்களாக இருக்கணும். ஆண்டவரே, இந்த உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே சொன்னது போலவே ஆண்டவரே கர்த்தா, ஒரு பரிசுத்தமுள்ள ஜனங்கள், தேவ பிள்ளைகள் இங்கேயும் இருக்கிறார்கள் என்று சொல்லத்தக்கதான் எங்களை எல்லாம் சாட்சிகளாய் நிறுத்தும்படி ஜெபிக்கிறேன். சபைகளுக்காய் ஜெபிக்கிறேன், ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறேன், விசுவாச குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன், இந்த இந்திய தேசத்துக்காய் ஜெபிக்கிறேன், விசேஷமா அமெரிக்க தேசத்துல ஆண்டவரே அந்த டாக்ஸஸ், ஆண்டவரே அந்த சிட்டிக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிறதா கூட இருந்து உதவி செய்யலாம். உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தேசங்களையும் நினைவுகூர்ந்து ஜெபிக்கிறோம். ஒடுக்கப்பட்ட, கட்டப்பட்ட ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். வியாதியின் படுக்கைகளை மாற்றும்படி ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திக்கும்படி ஜெபிக்கிறப்பா. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கிருபைகளையும் கட்டளையின்படி ஜெபிக்கிறேன். விசுவாசத்துல நிலைத்திருந்து திடன் கொள்ள ஆண்டவரே நீ உதவி செய்யபடி ஜெபிக்கிறார். நீ கிருபையின் கருத்துல எங்களுக்கு கொடுக்கிறோம். எலிஷாய் சபைக்காக, ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறாங்க. கூடவே இருந்து எங்களை எல்லாம் ரத்த கொட்டைகளாய் மூடி மறைத்து நீதியின் பாதையில நீ நடத்தி கொண்டிருக்கிறதுக்காய் ஓடானபடி ஸ்தோத்திரம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டாம், பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். பிதாவாகிய தேவனிடமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் வழிநடத்தலும் சமாதானம் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்கள்